லோ காஸ்ட்ல ஹை வேல்யூல ஒரு சூப்பரான பவர் பேங்கை தேடிட்டீங்க அப்படின்னா இது சரியான வீடியோ. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 டாட்டோட நாப் 10 2.0. ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10,000 mAh பவர் பேங்க் 22.5 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஆப்ஷன் இருக்கு. வாங்க ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று நமக்கான பவர் பேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கான சார்ஜிங் கேபிள். சி டைப்க்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி டைப்பாக தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஎஸ்பி போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது மூலிமா ஒரே நேரத்தில் உங்களால் 3 டிவைஸ் வரைக்கும் இதை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான லித்தியம் பேட்டரி இல்லை, இது வந்து ஒரு பாலிமர் பேட்டரி. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் பேங்கோட அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது ஸ்டீல் ஃப்ரேம் மாதிரியே இருக்குது. ப்ளஸ் டிசைனும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பவர் பேங்க் எதுக்கு இந்த அளவுக்கு டிசைன் அப்படின்னு யோசிக்காம டிசைனும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்இடி மூலிமா வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே நேரங்களில் நான் முன்ன சொன்ன மாதிரி 3 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட சார்ஜிங் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்பிளேல சின்னதாக இண்டிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணும்போதும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு இண்டிகேட்டராகவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ரொம்பவே சூப்பரான பவர் பேங்க்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நார்மலாக பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி எல்லாமே கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வகையான பாலிமர் பேட்டரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே லோ வெயிட்டில் வந்து நான் ஃபீல் பண்ணேன். சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. சிங்கிள் டேப்பில் ஆன் பண்ணுறதும், டபுள் டேப்பில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது. அதை நல்லாவே நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் இது மைக்ரோ யூஎஸ்பியில் போடும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபங்க்ஷன் அப்ளை ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் உங்கள் மொபைலில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஆப்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோ சார்ஜ் ஆகுது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு லைட் வெயிட்டில் லோ காஸ்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பவர் பேங்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான பவர் பேங்காக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாகவும் இருக்கும். இதை பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூடவே ப்ராடக்ட் டேக் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அஃபிஷியலான 3 டாட்டோட வெப்சைட்லேருந்தும் நீங்கள் ஈஸியாக வந்து பை பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும்.